வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸோட ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த வருஷம் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் லெசனுக்கான இன்றைக்கி லெசனுக்கான ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இயக்க விதிகள் அந்த லெசனுக்கான இது பார்க்க போகிறோம். ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். பொருளின் எடை, கோளின் ஈர்ப்பு முடுக்கம், பொருளின் நிறை, ஆ மற்றும் ஆ. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு வந்து சரியானது. ஓகேவா? ஸோ நிலைமம் எதனை சார்ந்ததுன்னு பார்த்தோன்னா பொருளின் நிறையை சார்ந்தது. ஸோ செகண்ட் கொஸ்டின், கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஆ வந்து உந்த மாற்று வீதம். ஆப்ஷன் ஆவன்னா வந்து விசை மற்றும் கால மாற்ற வீதம். ஆப்ஷன் இ வந்து உந்த மாற்றம். ஆப்ஷன் இ வந்து நிறைவீத மாற்றம். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் இ தான், உந்த மாற்றம் தான் வந்து கணத்தாக்குக்கு வந்து சமமானது. தேர்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? ஸோ நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து ஓய்வு நிலையிலுள்ள பொருளில். ஆப்ஷன் பி வந்து இயக்க நிலையிலுள்ள பொருளில். ஆப்ஷன் சி வந்து ஆ மற்றும் ஆ. ஆப்ஷன் டி வந்து சமநிறையுள்ள பொருட்களில் மட்டும். ஸோ இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ரெண்டுமே வரும், ஆ மற்றும் ஆன்னா. ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது. ஓய்வு நிலையிலுள்ள பொருளில், அப்புறம் வந்து இயக்க நிலையிலுள்ள பொருளில் ரெண்டுலேயுமே பயன்படுறதான் வந்து நியூட்டனின் 3ஆம் விதி. அடுத்து 4வது கொஸ்டின், உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு. ஸோ இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, விசை தான் வந்து சரியான விடை. அடுத்து 5வது கொஸ்டின், விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சுழற்சின்னு பார்க்கும்போது வந்து சைக்கிள் பந்தயத்தில் தான். ஸோ இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, சைக்கிள் பந்தயம். 6வது கொஸ்டின், புவியீர் முடுக்கம் ஜியின் அலகு ms⁻⁻2 ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? ஸோ சரியான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை, nkg-1. 7வது கொஸ்டின், 1 கிலோகிராம் எடை என்பது டேஷிற்கு சமமாகும். 1 கிலோகிராம் எடை என்பது டேஷிற்கு சமமாகும். ஸோ சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா 98 × 10⁴ டைன். அடுத்து ஆப்ஷன் சி வந்து சரியானது. 8வது கொஸ்டின், புவியில் எம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு என்ன? சேம் தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி, எம். அதோட மதிப்பு பார்த்தோம்னா எம் தான் வரும். ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின், நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 50% வந்து அதோட ஆரத்தில் வந்து சுருங்குச்சு அப்படின்னா அதோட எடை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது, 300% அதிகரிக்கும். அடுத்து 10வது கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ சரியான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் இ தான் வந்து சரியானது, ஆ மற்றும் இ ரெண்டுமே வந்து சரியானது வரும். அதுதான் வந்து இ ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆ என்னன்னு பார்த்தோன்னா நியூட்டனின் 3ஆம் விதி, இ வந்து நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. ஸோ இது ரெண்டு தான் வந்து ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு ஒன்று, இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை, விசை தேவை. அடுத்து செகண்டு, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிலைவு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது, இயக்கத்தில் நிலைமம். அடுத்து 3வது கொஸ்டின், மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது.
அதாவது பழஞ்சொலி திருப்புத்திறன் வந்து எதிர்க்குறியிலும் இடஞ்சொலி திருப்புத்திறன் வந்து நேர்க்குறியிலும் குறிக்கப்படுகிறது. 4வது கொஸ்டின், மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகிறது. பற்சக்கரங்கள் அதுதான் வந்து பயன்படுகிறது. அடுத்து 5வது கொஸ்டின், 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும். அதாவது 980 எண் அந்த அளவில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 1 கிலோகிராம் அப்படின்னா 9.8 எண்ணில் இருக்கும். 100 கிலோகிராம் அப்படின்றதுனால 980 எண் அந்த அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோகிராம் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னாலுமே அதுக்கான ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து சரியா தவறா கூற்றுனே பார்ப்போம். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போது மாறிலியாகும் சொல்லியிருக்காங்க. தப்பு. ஓகேவா? ஸோ புறவிசை வந்து எதுவும் செயல்படாத வரைக்கும் தான் அது வந்து மாறிலியாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்போதுமே வந்து மாறிலியாக வந்து இருக்காது. அடுத்து 2nd கொஸ்டின், பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். தப்பு. ஸோ வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே வந்து சமமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதனால் அது வந்து தப்பு. அடுத்து 3வது கொஸ்டின், பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து எதுவுமே வந்து தப்பு, அப்படியே ஆப்போசிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா குறைவாகவும் துருவ பகுதியில் வந்து பெருமமாகவும் இருக்கும். அடுத்து 4வது கொஸ்டின், திருகு மறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருக்குறடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருக்குறடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். தப்பு. ஸோ வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவும். அடுத்து 5வது, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடையிழப்பை உணர்கிறார். தவறு. அது வந்து இந்த இதுக்கும் வந்து புவியீர்ப்பு விசை இல்லாததால் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தவறு தான். ஸோ அவரது முடுக்கம் வந்து விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருக்கிறதுனால தான் அவரோட எடையை வந்து உணர்வாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து புவியீர்ப்பு விசை இல்லாதால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து தவறு தான். அடுத்து பொறுத்துக, நியூட்டனின் முதல் விதி பார்த்தோம் அப்படின்னா பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் 2ஆம் விதி அது வந்து விசையின் விதின்னு சொல்லுவாங்க. நியூட்டனின் 3ஆம் விதி வந்து பறவை பறத்தலில் பயன்படுகிறது. அடுத்து நேர்கோட்டு உந்து அழிவின்மை விதி பார்த்தோன்னா ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. ஸோ அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துருவோம். வலஞ்சொலி திருப்புத்திறனின் மொத்த மதிப்பு இடஞ்சொலி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தோன்னா உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். ஸோ கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான், ஆனால் இதுக்கு வந்து சரியான விளக்கம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. கூற்று காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. அடுத்து இன்னொரு செகண்ட் இது கூற்று பார்த்தோம்னா ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். காரணம் ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளினை நிறையினை சார்ந்து அமைகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது. கூற்று மட்டும்தான் வந்து சரியானது, காரணம் வந்து தவறு. ஓகேவா? ஸோ அதனால தான் ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் யூனிட் 1ல் வந்து டோட்டலாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.